இந்த கும்பகோணத்துல 57 பேர், அதாவது இந்தியர்கள் போனாங்க இல்லையா, அவங்கள இந்த டிராவல் ஏஜென்சி சையத் நம்மகிட்ட பேசினார் இல்லையா, இவர் தான் இங்கிருந்து காட்மாண்டுக்கு அனுப்பி வைத்தார். அங்க இருக்கக்கூடிய சாம்ராட் அப்படின்ற ஒரு டிராவல் ஏஜென்சி மூலமாகத்தான் அவர்கள் கைலாய பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போதான் இந்த எதிர்பாராத பேரிடர்ல அவங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படின்றதுதான் இப்போதைய தகவலா இருக்கு. அங்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற விஷயத்த மிக தெளிவா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நாங்க தொடர்புல இருக்கோம், அரசு அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்காங்க, எங்க கிட்ட தகவலா கேட்டிருக்காங்க, நான் தகவல் கொடுத்திருக்காங்க அப்படின்ற எல்லா தகவல்களையும் அவர் பகிர்ந்துகிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த டிராவல் ஏஜென்சி மூலமா போனாங்க இல்லையா நேபாளத்திற்கு, அந்த லிஸ்ட் நம்ம கிட்ட வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு பேரா பார்ப்போம், யார் எந்த ஊர் அப்படின்ற விவரத்தை நான் ஒவ்வொரு பேரா 57 பேரையும் படிக்கிறேன் பாருங்க. முதல் ஆளாக சிவரஞ்சினி, இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதே போல அதற்கு பிறகு கற்பகம் மாறன், இவங்களும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சாந்தி, இவங்களும் திருச்சி. முத்துக்குமரேசன், இவர்கள் சிதம்பரம். அதே போல நாவு கபீர் தாஸ், இவரும் சிதம்பரம். விஜய புவனேஸ்வரி சிதம்பரம், மைதிலி சிதம்பரம், தியாகராஜன் சிதம்பரம். அதே போல கிருபாகரி, இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. வள்ளி நாயகி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சத்யா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. புஷ்பராணி ஒசூரை சேர்ந்தவர்கள். திருமாவளவன் நெய்வேலியை சேர்ந்தவர். புஷ்பலதா மயிலாடுதுறையை சேர்ந்தவர். கனகசபை சிதம்பரம். ராதை சிதம்பரம். அன்பழகி சித்ரா, இவங்க 2 பேரும் ஒசூரை சேர்ந்தவர்கள். கலைச்செல்வி திருவண்ணாமலையை சேர்ந்தவர். சிவயோகம் தஞ்சாவூரை சேர்ந்தவர். ராம்குமார் கீதா, இவங்க 2 பேரும் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள். கீதா தஞ்சாவூரை சேர்ந்தவர். இளவரசி, இவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள். அதற்கு பிறகு திரிபுர சுந்தரி புவனகிரியை சேர்ந்தவர்கள். ரத்னகுமார் பூங்குழலி, இவங்க 2 பேரும் மயிலாடுதுறையை சேர்ந்தவர்கள். திம்மராயசாமி மம்தா, இவங்க 2 பேரும் சூளகிரி பகுதியை சேர்ந்தவர்கள். கிருஷ்ணவேணி பாலசுப்ரமணியன், இவங்க வழுவூர் பகுதியை சேர்ந்தவங்க. பழனியப்பன் கலைமதி, இவங்க சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள். கன்னியம்மாள் மணிமேகலை, இவங்க ஒருவர், அதாவது கன்னியம்மாள் திருவண்ணாமலை, மணிமேகலை மயிலாடுதுறை. முருகுநாதம், இவர்கள் சிதம்பரத்தை சேர்ந்தவர். மூர்த்தி பத்மராணி, இவங்க 2 பேரும் சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள். சிவசண்முகம் ராஜ்குமார், இவங்க 2 பேரும் மயிலாடுதுறையை சேர்ந்தவர்கள். ராஜகுமார் ஜெயந்தி, இவங்க 2 பேரும் சுவாமிமலையை சேர்ந்தவர்கள். ரமேஷ் பிரேமவாணி, இவங்க 2 பேரும் தர்மபுரியை சேர்ந்தவங்க. புஷ்பா அனந்த சுந்தரி, இவங்கெல்லாம் தர்மபுரியை சேர்ந்தவர்கள். அனந்த சுந்தரி வைஷ்ணவி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள். திருமலை ராஜன் தியாகநாயகி, இவங்க 2 பேரும் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள். ராஜேஸ்வரி மயிலாடுதுறையை சேர்ந்தவர். தங்கமதி தஞ்சாவூரை சேர்ந்தவர். இது வரைக்கும் 50 பேரோட லிஸ்ட் வந்திருக்கு. இன்னும் 7 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஆளாக கீதா இருக்காங்க, இவங்க பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள். சாய்நாத் ஜெயலட்சுமி கௌரி, இவங்க 3 பேரும் கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள். வெங்கடராமன் மயிலாடுதுறையை சேர்ந்தவர். ரகுநாதன் ஒசூரை சேர்ந்தவர். சையத் உமர் ஃபரூக், இவர் தான் இந்த டூரை ஏற்பாடு செஞ்ச டிராவல் ஏஜென்சியை சேர்ந்தவர். இவர் கும்பகோணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 57 பேர் லிஸ்ட்ல டிராவல் ஏஜென்சி ஆள் வந்துட்டாரு. 20 பேர் முகாம்ல இருக்காங்க. மிச்ச பேர்லாம் மிஸ்ஸிங் அப்படின்றது இப்போதைய தகவலா இருக்கு, அதிகாரப்பூர்வமா கிடைச்சிருக்கு. அந்த 20 பேர்ல யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். மேலும் மாயமான மற்றவர்களை தேடும் பணி, அவர்களை யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்காங்க, ஏன்னா ஒரு பஸ் தான் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பஸ்ல இருந்த 20 பேர் தான். பஸ்னா அங்க மினி பஸ் தான் இருக்கும், அதுல 20 பேர் பயணிக்கக்கூடிய பேருந்து. அந்த 20 பேருடைய லிஸ்ட் தான் இப்ப வந்திருக்கு நமக்கு. இன்னும் 2 பேருந்துகள் போனுச்சு இல்லையா, அந்த 2 பேருந்துகளுக்கு என்ன ஆனது, அதில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. அது நொடிக்கு நம்ம நேபாள அரசு, அதே போல நேபாள ராணுவத்தின் மீட்பு பணி கவனிக்கக்கூடிய அந்த வெளியுறவுத்துறை, அதையும் நம்ம அந்த தகவல்களையும் சேகரிச்சிருக்கோம். இந்திய வெளியுறவுத்துறையால் இதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற விவரங்களையும் தந்தி தொலைக்காட்சி தொடர்ந்து நொடி உங்களுக்கு தெரிவித்து வருகிறது. அதே போல தமிழக அரசால் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு சார்பில் வேறு யாருன்னா தமிழகத்திலிருந்து நேபாள் டூர் போயிருந்தா
அவர்கள் தொடர்பான விவரங்களையும் தமிழக அரசு கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விவரங்களும் ஏதேனும் இருந்தால் தமிழக அரசு விரைவில் நமக்கு வெளியிடும். அதே போல அந்த 20 பேர் இருக்காங்க இல்லையா நேபாள ராணுவ கேம்ப்ல, அவர்களை அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போது தமிழக அரசு எடுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான முனைப்பில் IAS அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கார்கள். யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், ஏற்கனவே டிராவல் ஏஜென்சிலிருந்து லிஸ்ட் வாங்கிட்டாங்க இல்லையா, இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கார்கள் என்ற தகவலை நேபாள் நாட்டு அரசு மூலமாக தெரிந்து கொண்டு மற்றவர்களை மீட்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்களையும் கேட்டறிந்து வருகிறார்கள். அதே போல மற்றொரு புறம் இங்குள்ள அரசு அதிகாரிகள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து சென்றிருக்கார்களோ அந்த மாவட்டத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினரை அணுகி அவர்களின் செல்போன் எண்கள், அவர்கள் என்ன கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா, லாஸ்டா எப்ப பேசினாங்க அப்படின்ற விவரங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வராங்க. ஒட்டுமொத்தத்தை தமிழக அரசும் இந்த மீட்பு பணியில ஒரு 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 தமிழக அரசு சார்பில் என்னெல்லாம் மேற்கொள்ளணுமோ அதில் மிக தீவிரம் காட்டி வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்திய வெளியுறவுத்துறையும் இதுல யாரெல்லாம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்றால், இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவில இருந்து 105 பேர் போயிருக்காங்கன்றாங்க. அந்த 105 பேர்கள் யார் யார்கள், அவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற விவரங்களை அவர்களும் சேகரித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விவரங்களின்படி அங்குள்ள விவரங்களை சேகரித்து ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் மீட்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விவரங்களை இன்று மாலைக்குள் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 20 பேர் அப்படின்றது வந்து தற்போது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. மிச்சம் 37 பேரோட அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம நொடிக்கு நொடி பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த தமிழகத்தை சேர்ந்தவங்க 57 பேரில் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ ஆண்கள் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரியும், நீங்கள் சொல்ல முடியுமா? நம்ம கண்டிப்பாக இப்ப அந்த லிஸ்ட்டை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கிடைச்சல வெறும் நம்ம தமிழகத்தை மட்டும் பார்க்காமல் இது இந்திய அளவுல 105 பயணிகள் போயிருக்காங்க இல்லையா, அந்த 105 பயணிகளின் விவரங்களையும் சேகரிக்கும் முனைப்பில் இருக்கிறதுனால இதுல ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு அப்படின்ற விவரங்களை இன்னும் நம்ம சேகரிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சில வினாடிகள்ல நம்ம சில நிமிடங்கள்ல நம்ம அதை கொடுத்துருவோம். ஒட்டுமொத்தத்துல இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில இருந்து பல பேர் போயிருக்காங்க இல்லையா, அவர்களுடைய விவரங்கள் 8 வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள்ல இருந்தும் போயிருக்காங்க. அவர்களின் நிலைமை என்ன அப்படின்ற ஒரு விஷயங்களையும் நம்ம இப்ப சேகரிச்சிட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்துல எவ்வளவு பேர், எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள், எந்தெந்த மாவட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் போயிருக்காங்க, இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லைங்க, நேபாள அரசையும் நம்ம தொடர்பு கொள்ள முயற்சிட்டு இருக்கோம். இந்த 20 மீட்கப்பட்டார்கள் 20 பேர் தமிழர்கள், அது யார் யார் அப்படின்ற விவரங்களையும் நம்ம கூடிய சீக்கிரம் ஆக்சஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்ற விவரங்களையும், மீட்கப்பட்டவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் யாருக்காங்க, தமிழ்நாடு 20 பேர் சொல்லியாச்சு, இந்தியாவில் எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க அந்த விவரங்களையும் நேபாள நாட்டு அரசை வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு நாம் கேட்க முயற்சி செஞ்சுட்டு வரோம். நம்ம முயற்சி பலனளிக்கும் பட்சத்துல, அந்த அதிகாரிகள் நம்ம கிட்ட பேச தயாராக இருக்கும் பட்சத்துல இந்த அனைத்து விவரங்களையும் அடுத்த சில நிமிடங்கள்ல கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சிகள், ஏன்னா இவ்வளவு பெரிய பேரிடர்ல நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அரசுக்கு மீட்பு பணிக்கான கால அவகாசத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்க கூடாது. என்றால் இது ஒரு ஒரு உலகம் தழுவிய அளவுல ஒரு பரபரப்பு. பல்வேறு நாடுகள்ல இருந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. அதுவும் இது சீசன் அப்படின்னு சொல்றாங்க. இது போல நேரங்கள்ல இது போல ஒரு பேரிடர் அப்படின்றது பல பேருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை எல்லாம் அனைத்து நாடும் கையாளணும். என்றால் அவங்க ஊர்ல இருந்து பயணிகள் போயிருந்தா அவங்க நிலைமை என்ன, யாரெல்லாம் இப்ப நேபாளல இருக்காங்க, இப்படின்னு அனைத்து விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. சோ அதனால எல்லா நாடுகள்ல இருந்து தொடர்ந்து நேபாள நாட்டு வெளியுறவுத்துறைக்கும் அதே போல சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், அங்குள்ள ராணுவத்திற்காக தொடர்ந்து போன் கால்கள் அதே போல அழைப்புகள் வந்துட்டே இருக்கும். இதையெல்லாம் அவர்கள் தவிர்த்து விட்டு மீட்பு பணியில ஈடுபடணும் இல்லையா, அதுக்கான நம்ம கால அவகாசத்தோட, அதனால நம்ம அதிக தொந்தரவு கொடுக்காம அவர்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம், இது கொடுத்த தகவல்கள் கொடுங்க, அதை கொடுத்த உடனே நம்ம எல்லா விவரங்களையும் அதிகாரப்பூர்வமா பகிரலாம்.